வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆன்லைனில் கட்டட அனுமதி பெறும் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கி வைத்தார் அமைச்சர் பொன்முடி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்க கூடாது என தீர்மானிக்க ஹெச் ராஜா யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. கன்வார் யாத்திரை விவகாரம், யூபி உத்தரகாண்ட் அரசுகளின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் ரத்து, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆன்லைனில் கட்டட அனுமதி பெறும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கட்டட அனுமதியை இணையதள வாயிலாக பெறலாம். 2500 சதுர அடி வரை உள்ள மனையில் 3500 சதுர அடியில் கட்டப்பட்ட உள்ள வீடுகளுக்கு திட்டம் பொருந்தும். பரிசீலனை மற்றும் கட்டமைப்பு மற்றும் வசதி கட்டணங்களில் இருந்து 100% விலக்கு, கட்டடப் பணி நிறைவடைந்ததும் முடிவுச் சான்று பெற வேண்டியதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடி அனுமதி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், முதல் நாளான இன்று சிறப்பு பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கிய சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 27 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு முடிந்து ஜூலை 29ஆம் தேதி பொது பிரிவினருக்கு கலந்தாய்வு தொடங்கும். முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. சிறப்பு பிரிவினர்களுக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த 7.5% இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கான இன்று அதற்கான தேர்வு மட்டும் இன்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு பிரிவிலேயும் 7.5% உண்டு. இந்த ஸ்பெஷல் சிறப்பு பிரிவினருக்கு இருக்கிற இந்த பிரிவில் 7.5% மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினர்களுக்காக நான் முதலிலே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்காக 111 பேருக்கு இதிலே சேர்வதற்கான இடங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் 433 கல்லூரியில் உள்ள 2,33,376 பொறியியல் இடங்களுக்கு இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். அரசு ஒதுக்கீட்டில் 1.99 லட்சம் இடங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் ஆன்லைன் வாயிலாக கலந்தாய்வு நடத்த உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பிரிவில் 7.5% இடஒதுக்கீட்டில் 111 பேர் சேர்வதற்கான இடங்கள் உள்ளது என்று கூறினார். ஜூலை 29ஆம் தேதி தொடங்கும் பொது பிரிவிற்கான பொறியியல் கலந்தாய்வு செப்டம்பர் 11ஆம் தேதி முடிவடைகிறது. பொறியியல் படிப்புக்கு 2.40 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று கூறியுள்ளார். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில்கள் அதிகாலை முதல் காலை 9:20 மணி வரையும், மதியம் 1 மணி வரை முதல் இரவு 10:20 மணி வரையும் கால அட்டவணைப்படி வழக்கம் போல் இயங்கும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை முதல் ஆகஸ்ட் 14 வரை தாம்பரம் ரயில்வே யார்டு மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வெளியான அறிக்கையில் பயணிகளின் சிரமத்தை குறைப்பதற்காக பல்லாவரத்திலிருந்து கூடுவாஞ்சேரி வரை இரு மார்க்கங்களிலும் கூடுதல் பேருந்து சேவைகளை இயக்குவதற்கு மாநில போக்குவரத்து துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரயில்களின் ரத்து குறித்த விவரங்களை ரயில் நிலைய அறிவிப்பு, ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு பலகைகள் மூலமாகவும், மேலும் செய்தித்தாள், தொலைக்காட்சிகள்,
சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பயணிகள் தெரிந்து கொள்ள பயணிகளின் வசதிக்காக கூடுதல் டிக்கெட் கவுண்டர்கள் செங்கல்பட்டிலும் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திலும் இயக்கப்பட உள்ளது. யாத்திரை செல்லும் பாதையில் உள்ள கடைகளின் பெயர் பலகையில் உரிமையாளரின் பெயரை எழுதும்படி ஊபி, உத்தரகாண்ட் அரசுகளின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இரு மாநில அரசுகளின் உத்தரவால் இஸ்லாமிய வணிகர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அச்சம் எனவும் கடை முன்பு உரிமையாளர்களின் பெயர் பலகையை வைக்க கட்டாயப்படுத்தக் கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்வார் யாத்திரை செல்லும் பாதையில் உள்ள கடைகளின் பெயர் பலகையில் உரிமையாளரின் பெயரை எழுதும்படி உத்தரவிட்டது. ஆன்மீக யாத்திரையில் மத வெறுப்பை பாஜக பின்பற்றுவதாக எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து மத வெறுப்பை கையில் எடுப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காலம் காலமாக இருந்து வரும் நடைமுறையை மாற்ற முயற்சிப்பதாக கண்டனம் எழுந்தது. இதனையடுத்து உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட் அரசுகளின் உத்தரவை எதிர்த்து மஹ்வா மைத்ரா தன்னார்வ தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட் அரசுகளின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளித்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வரவேற்கும் எனவும் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்க கூடாது என தீர்மானிக்க ஹச்ராஜா யார் எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 16 பேரும், அதிமுகவிலிருந்து வடசென்னை கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட 20 பேரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரசின் கட்டமைப்பை வலுப்படுத்த தொண்டர்களின் தொண்டர்களாக பணியாற்றி வருகிறோம். 90 விழுக்காடு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி உள்ளோம். காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு வரவில்லை. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில்தான் நீட் தேர்வு வருகிறது. பாஜக உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து நீட் தேர்வை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது என பொய் பரப்பும் வேலையை செய்து வருகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் செய்தது என்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாஜக தொடர்ந்து கோயபல்ஸ் வேலையை செய்து வருகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது ஒருபோதும் நீட் வரவில்லை. இது குறித்து விவாதிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளித்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வரவேற்கும். உதயநிதிக்கு அளிக்க கூடாது என தீர்மானிக்க ஹச்ராஜா யார்? திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். ஹச்ராஜா இதனை கூறுவதற்கு யார்? அவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? அரசியலமைப்பு படி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததை முதலமைச்சரின் முடிவுப்படி ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பாஜகவிற்கு மத அரசியல் செய்வதுதான் நோக்கம். மக்கள் குறித்து பாஜக பேசுவதில்லை. தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் பார்ப்பதுதான் ஹச்ராஜாவின் வேலை. ஆம்ஸ்ட்ராங்கிற்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் முன்வைக்கிறது என தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. அவர் சொல்றாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதா? அவர் யார் தீர்மானிக்கிறதுக்கு? திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கணும். ராஜா தீர்மானிக்க கூடாது. அப்ப அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ, மாண்புமிகு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்வது ஆளுநருடைய வேலை. இது அந்த கட்சி, அந்த ஆட்சி சம்பந்தப்பட்டது. ராஜா யார் உள்ள போது இதெல்லாம் சொல்றதுக்கு? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆகவே நாங்கள் இதை வரவேற்கிறோம். அவர் துணை முதலமைச்சரை கொடுக்க சொல்லுங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 22/7/2024 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்.
சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. சக்தி மசாலா 7ஆம் ஆண்டு சுயசக்தி விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் இறுதியில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள லேடி வில்லிங்டன் அரங்கத்தில் நடைபெற உள்ளது என்று ஹேமச்சந்திரன் கூறியுள்ளார். இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியானது இல்லத்தரசிகளின் தொழில் முயற்சிகளை பாராட்டி விருதுகளை வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சியாகும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, புதுச்சேரி, சிவகாசி, தேனி உள்ளிட்ட 60க்கும் மேலான பகுதிகளிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாகவும் இதிலிருந்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து சுயசக்தி விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக பிராண்ட் அவதார் நிறுவனத்தின் நிறுவனர் ஹேமச்சந்திரன் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அம்மா உணவகம் பட்டுப்போய் இருந்தது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத இடங்களை புதிய திட்டங்களுக்கு செயல்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அம்மா உணவகம் பட்டுப்போய் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அம்மா உணவகத்தில் தரமான உணவு கிடைக்கவில்லை. தற்போதுதான் அம்மா உணவகத்தில் எல்லாம் தரமாக இருக்கிறது. அம்மா உணவகம் பட்டுப்போய் இருந்தது. அது கெட்டுப்போய் விடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அதை கையில் எடுத்ததற்கு பழனிசாமி வரவேற்றிருக்க வேண்டும், பாராட்டி இருக்க வேண்டும். வஞ்சக எண்ணத்தோடு குறுகிய புத்தியோடு அதை விமர்சனம் செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் கரைந்து கொண்டே இருக்கும் அதிமுக காணாமல் போய்விடும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் என்று கூறினார். தொடர்ந்து இயக்குனர் ப. ரஞ்சித் திமுக மீது வைக்கும் விமர்சனம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், எனக்கு அவர் யார் என்றே தெரியவில்லை. அவர் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எனக்கு தெரிந்திருக்கும் என்று கூறினார். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு இதுவரை ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை என்று மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு குற்றம் சாட்டு வைத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. இந்த தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும். இதில் மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும். பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைத்த பின்னர் முதன்முறையாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் இதுவாகும். அதனால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தில் 60% பணிகள் நிறைவேறிய நிலையில் கூட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை. நாம் இந்திய ஒன்றியத்தில்தான் இருக்கிறோமா என்ற சந்தேகம் எழுகிறது. வெளிச்சந்தையில் இருந்து கூட கூடுதல் வட்டிக்கு கடன் வாங்கி தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈட்டியை விடுப்பு ஊதியத்தை வழங்க வேண்டும். தினக்கூலி பணியாளர்கள் நலன் கருதி அவர்களை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் உறுப்பினராக்க வேண்டும் என்றும் இதுபோல் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் தலைவர் காசி விஸ்வநாதன், நீண்ட காலமாக கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது. பொதுப்பணித்துறையிலும் நீர்வளத்துறையிலும் 5000 பணியிடங்கள் உள்ளது. அதை நிரப்ப வேண்டும். அரசாணை 233 படி ஏற்கனவே 3000 தினக்கூலி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களில் பல பேர் ஓய்வு பெறக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள். சில பேர் இறந்து உள்ளார்கள். இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டியது என்பதன் எங்களுடைய கோரிக்கை என கூறினார். கவனிப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதில் முக்கியமாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலே 5000 காலி பணியிடங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே அரசாணை 233இல் 3407 பேர் தினக்கூலி பணியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என பணிபுரிந்திருக்கின்றார்கள். பல பேர் அதிலே வயது கடந்து ஓய்வு பெற்று விட்டார்கள். சில பணியாளர்கள் இறந்து விட்டார்கள். இந்த நிலையிலே இன்னும் பல பேர் ஓய்வு பெறுகின்ற தருணத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. காலி பணியிடங்களை அனைவரையுமே
பணி நிரந்தரம் செய்ய முடியும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதுபோல தமிழக முதல்வர்கள் தேர்தல் காலத்திலே வாக்குறுதி அளித்தபடி பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. தமிழ்நாடு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கூட்டமைப்பு சார்பில் எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கூட்டமைப்பின் சார்பில் மாநில கௌரவ தலைவர் புலவர் மா கணபதி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சென்னை மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலகம் உபரி பணியிட மாறுதலில் பெரும்பாலான பள்ளிகளில் உரிய விதிமுறைகளை எதையும் பின்பற்றாமல் ஒரு சில தலைமை ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள் வேண்டாதவர்களை வெளியேற்றுவதற்கும் பள்ளி தீர்ப்பதற்கும் உபரி என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட பட்டியலை முழுமையாக ஆய்வு செய்யாமல் முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிகிறது. இதை கண்டித்து முதன்மை கல்வி அலுவலரை சந்திக்க வந்தோம். ஆனால் அவர் இல்லை. எனவே அவரை சந்திக்கும் வரை இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். இதில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட உள்ளதாகவும் பெண் ஆசிரியர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு சென்னை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை சந்திப்பதற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். பரவலாக தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இணையான சலுகைகள் அத்தனையும் உதவி பெறும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றை கோரிக்கையை வைத்து நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கிடையில் தற்போது ஒரு 2-3 மாத காலமாக உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே ஆசிரியர்கள் உபரி என்ற நிலையை காட்டி இந்த மாவட்ட கல்வி அதிகாரிகளும் முதன்மை கல்வி அதிகாரிகளும் இயக்குநர்களும் இணை இயக்குநர்களும் தவறான வழியிலே விதிமுறைகளுக்கு புறம்பாக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் ஒரு சில தலைமை ஆசிரியர்களும் ஒரு சில நிர்வாகிகளும் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டு இந்த ஆசிரியர்களை விதிகளுக்கு புறம்பாக பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பள்ளிகளுக்கு நிரவல் என்ற பெயரிலே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒரு பள்ளியிலிருந்து நிரவல் மூலமாக உபரி என்று அனுப்பிவிடுகின்றார்கள் இன்னொரு பள்ளிக்கு. அந்த பள்ளியிலே பணியிடம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே எடுத்துக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆசிரியர்கள் தெருவில் நின்று போராடக்கூடிய நிலையிலே குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் 1 வருட காலமாக கூட அவர்களுக்கு ஊதியம் வராத நிலையிலே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். கடுமையான மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி பெண் ஆசிரியர்கள் எல்லாம் இயக்கங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குறைகளை எல்லாம் சொல்லி குறிப்பாக சென்னை மாவட்டத்திலே பல்வேறு நிலைகளிலேயும் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களையும் கைக்கொள்ளாமல் அதிகாரிகள் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னிச்சையாக இந்த ஆசிரியர்களை தவறான வழிகளிலே நிரவல் மூலமாக பணியிட மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வரப்போகிற தகவல் அவருக்கு முன்னதாகவே தெரியும். இருந்தும் கூட அவர் இருக்கையில் இல்லாமல் வெளியே சென்றிருக்கிறார். எங்கு சென்றிருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. அலுவலகத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறோம். அவர் வந்த பின்னால் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லவிருக்கிறோம். அவர் வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனை மணி ஆனாலும் இன்று இரவு உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை நாங்கள் இந்த செய்து கொண்டு ஒரு முற்றுகை போராட்டத்திலே ஈடுபடுவதற்கு தயாராக இந்த பெண் ஆசிரியர்களோடு வந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு செல்லும் அரசு பேருந்து காளிகோயில் அருகில் எதிரில் வந்த ஆட்டோ மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆட்டோவில் பயணித்த அனைவரும் திருச்சி தில்லை நகர் வடவூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. தூத்துக்குடி கோவில்பட்டி அருகே செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் 17 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான 3 நாட்கள் நடைபெறும் தென்மண்டல ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த 6 பள்ளி அணிகள் கலந்து கொண்டன. இதில் 7-2 என்ற கோல் கணக்கில் திருநெல்வேலி விளையாட்டு விடுதி அணி வெற்றி பெற்றது. மேலும் திருநெல்வேலி விளையாட்டு விடுதி மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது.
இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். நடிகர் சிவாஜி கணேசனின் 23ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை ராஜா மூத்தையா மன்றத்தில் உள்ள அவரது சிலை பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை சார்பில் KR சுரேஷ் பாபு, SN பாலாஜி ஆகியோர் மாலை அணிவித்தனர். இதில் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி பேரூராட்சி அலுவலகம் முன்பு தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்களை அந்தந்த கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துவிட்டு தமிழக அரசு கோயில்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் ஆலய தரிசனத்திற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது, ஆலயங்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை முறையாக பூஜை நடத்த கோரிக்கையை முன்வைத்து இந்த முன்னணியினர் கோஷங்களை எழுப்பி தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை அனுமதியற்ற ஆர்ப்பாட்டம் செய்வதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து MK ராஜா திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்து அறநிலையத்துறை கோயிலில் என்னென்ன கட்டணம் வசூல் பண்ணி கோயிலுடைய சொத்துக்களை பராமரிக்கிற என்ற ஒரு முறையில் கோயிலுக்குள்ள வந்து கோயில்களை பராமரிக்காமல் கோயில் கட்டணம் பேரில் இந்து மக்களை பக்தர்களை வஞ்சித்து கோயில் நிலங்களை பாதுகாக்காமல் முறையாம வசூலி பண்ணாமல் கோயில் சிலைகளை பாதுகாக்காமல் கோயில் அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. இந்த அறநிலையத்துறை கோயில் பாதுகாக்காம அழிவுக்கு காரணமா இருக்கு. இது தமிழகம் முழுவதும் இந்து மக்களிடையே பெரிய எழுச்சி ஏற்பட்டு கோயில்களை பாதுகாக்க வேண்டும். இந்து அறநிலையத்துறை மதசார்பற்ற நாட்டில் முஸ்லீம்களுக்கு அறநிலையத்துறை கிடையாது, கிறிஸ்டின்களுக்கு அறநிலையத்துறை கிடையாது. ஆனா இந்து மக்களுக்கு மட்டும், இந்து மக்கள் முன்னோர் கட்டிய கோயிலுக்கு மட்டும் அறநிலையத்துறை என்ற பெயரில் கோயிலுக்குள்ள நுழைந்து கோயில்களை நாசம் செய்யக்கூடிய வேலையை இந்து அறநிலையத்துறை செய்கிறது. ஒவ்வொரு அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துடைய அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் கோயில் போவதனால் பக்தர்களுக்கு மதிப்பில்லை. கோயில்களுக்கு போனா பக்தர்களை அறநிலையத்துறை அடியாட்களை வைத்து அடிக்கிறாங்க, கோயில் சிலையை பாதுகாக்க மாட்டேன்றாங்க, கோயில் உண்டையில முறையா வரி கணக்கு காட்ட மாட்டேன்றாங்க. கோயில் இந்து மக்களுடைய கோயில் இந்துக்களுக்கே கொடுக்க வேண்டும், அறநிலையத்துறை கோயிலை விட்டு வெளியே போக வேண்டும் என்று மாநில தலைவர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இன்று இந்து முன்னணி சார்பில் இந்த நிகழ்ச்சி கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படை வின்சென்ட் என்பவர் திடீரென செல்போன் டவர் மீது ஏறி நின்று பேனர் ஒன்றை பிடித்தபடி நூதன போராட்டம் நடத்தினார். மேலும் அவர் பத்திரிகையாளர்களிடம் எனக்கு சாதி வேண்டாம், எனக்கு எந்தவித சலுகையும் வேண்டாம், சாதியற்ற கிறிஸ்தவர் என்ற சாதி சான்றிதழ் தருமாறு மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து நிலை அதிகாரிகளிடமும் மனு கொடுத்தும் எனக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை. முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு என்னுடைய பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினேன். அப்படியும் என்னுடைய பிரச்சனை தீராவிட்டால் மனு தர்ம சட்டத்தை எரிப்பேன். நான் சட்டப்படி போராடிவிட்டேன், எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என்றார். திருவண்ணாமலை பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் முடித்துவிட்டு வரும் பக்தர்களை பேருந்து நிலையத்தில் அழைத்து சென்று விடுவதற்காக ஆட்டோக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதிக சத்தம் எழுப்பும் சைலன்சர்களோடு சாலையில் நடந்து செல்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் ஆட்டோக்களை இயக்குவதால் தொடர்ந்து காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார்கள் எழுந்து வந்த நிலையில் நேற்று இரவு 2 ஆட்டோக்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோல் தொடர்ந்து ஒரு காஃபி பாரில் ஆட்டோ ஒன்று புகுந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று ஆட்டோ இயக்குநர்களின் போட்டியால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆன்மீக பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் பிரசித்தி பெற்ற புனித புதுவை மற்றும் வனத்து அந்தோணியார் ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பெருவிழா நடைபெற்றது. விழாவின் முதல் நிகழ்வாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் திவ்ய நற்கருணை பவனி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உலக அமைதிக்காகவும் மக்கள் நலன்களுக்காகவும் சமத்துவம் சகோதரத்துவம் நிலைத்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு நடத்தினர். இதில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருப்பத்தூர் பெரியபேட்டை பகுதியில் அப்துல் ரஹ்மான் என்பவர் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது செல்போன் மற்றும் சிம் கார்டுகள் உள்ளிட்ட பல பொருட்களை பறிமுதல் செய்து தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் கொலை குற்றவாளியுடன் தொடர்பில் இருந்த உண்மை தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை நகர காவலர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதே வழக்கில் தஸ்தகீர் என்பவரை நகர காவலர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
கொலை குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்த இளைஞர்கள் 2 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழையால் காவிரியில் நீர் அதிகரித்து வருவதால் உணவு தேடி அவ்வப்போது காவிரி கரையோர பகுதிகளில் முதலைகள் நடமாட்டம் இருக்கும். மேலும் காவிரி ஆற்றில் தற்போது நீர் அதிகரித்து வருவதால் ஆற்றில் ஓடும் நீரின் வேகம் அதிகரித்துள்ளது. ஆழமான பகுதியில் இருக்கும் சில முதலைகள் ஆற்றின் மேல் பகுதிக்கு வருகின்றன. இதனிடையே தொங்குபாலம் அருகே ஒரு முதலை பாறையின் மீது ஒய்யாரமாக படுத்திருந்தது. இதனால் அப்பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் முதலையை கண்டு அச்சமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ள நிலையில் ஒகேனக்கல் பகுதியில் முதலைகள் நடமாட்டம் இருப்பதால் ஆற்றங்கரையோரம் பொதுமக்கள் செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருப்பூரை அடுத்த வனாந்தரபுதூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் தெருவிளக்கு இல்லாத காரணத்தால் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் கொள்ளையர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தாலும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் இப்பகுதியில் மின் வசதி செய்து தர கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தோம். அவர்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நாச்சிபாளையம் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ரூபாய் 54,600க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 10 குறைந்து ரூபாய் 6,825க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் 96க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் வேட்பாளராக ஜேடி வென்சையம் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் ஜனநாயக கட்சியில் அடுத்த அதிபர் வேட்பாளர் யார் என்கிற கேள்வி தொடர்ந்து நீடித்து வந்தது. மீண்டும் அதிபர் ரேஸில் ஈடுபட போவதாக அதிபர் ஜோ பைடன் கூறி வந்தார். அதே நேரம் அண்மை காலமாக அவரது செயல்பாடுகள் மீது ஜனநாயக கட்சியினரே அதிருப்தியில் இருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற ட்ரம்புடனான விவாதத்தில் பைடன் தடுமாறியதை மேற்கோள் காட்டி ஜனநாயக கட்சியினர் அதிபர் வேட்பாளர் தேர்வில் இருந்து அவர் விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன் உக்ரைன் அதிபர் அமெரிக்கா வந்தபோது நாடாளுமன்றத்தில் அவரை ரஷ்ய அதிபர் புதின் என கூறி பைடன் அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பைடன் அடுத்த அமெரிக்க துணை அதிபர் ட்ரம்ப் என கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அதனால் பைடன் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என பல விமர்சனங்கள் எழுந்தது. இதற்கிடையே முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அதிபர் தேர்தலில் பைடன் போட்டியிடுவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரி இருந்தார். இதையடுத்து சில நாட்களாக பைடன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை என்றும் அந்த பதவிக்கு கமலா ஹாரிஸ் தகுதியானவர், அவருக்கு ஆதரவளிப்பேன் என பைடன் தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளம் பக்கத்தில் எஞ்சியிருக்கும் எனது பதவிக்காலம் முழுவதும் அதிபராக தனது கடமைகளில் முழு ஆற்றலையும் செலுத்த முடிவு செய்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு துணை அதிபர் வேட்பாளர் தேர்வில் கமலா ஹாரிஸ் தான் எடுத்த சிறந்த முடிவு என்றும் இந்த ஆண்டும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தொடர தனது முழு ஆதரவையும் ஒப்புதலையும் வழங்க விரும்புகிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் ஜனநாயக கட்சியின் தொண்டர்கள் ஒன்று கூடி ட்ரம்பை தோற்கடிக்க வேண்டிய நேரம் இது, அதை அனைவரும் செய்வோம் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆன்லைனில் கட்டட அனுமதி பெறும் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கி வைத்தார் அமைச்சர் பொன்முடி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்க கூடாது என தீர்மானிக்க ஹெச் ராஜா யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. கன்வார் யாத்திரை விவகாரம், யூபி உத்தரகாண்ட் அரசுகளின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை.
சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் ரத்து, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.